ஸ்ரீராம ஜெயம். இன்றைக்கு மாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி சிவராத்திரி. கைலாசநாத சுவாமி திருக்கோவிலில் இரவு முழுவதும் சிவனடியார் திருக்கூட்ட பாராயணம், 4 கால அபிஷேகம் எல்லாமும் இருக்கும். இன்று காலம்பர புனிதவதியார் மன்றம் சார்பாக இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் 5 சிவலிங்கங்களுக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெற்றது. அந்த சிவலிங்கத்தோட விவரம் நமக்கு இந்த கோவில்லையே அழகாக கல்வெட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. கைலாசநாத சுவாமி திருக்கோவிலில் உள் பிராகாரத்தில் 63 பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது பக்கத்தில் தான் ரிஷிக முனிவர் பூஜை செய்து வந்த காலத்தீஸ்வரர் லிங்கம். அதுக்கப்புறம் குசமா முனிவர் அவர் பூஜை செய்து வந்த ஏகாம்பரேஸ்வரர் லிங்கம். பொதிகை மலையில இருந்த அகத்தீஸ்வரர் பூஜை பண்ணி வந்த அகஸ்தீஸ்வர லிங்கம். இது 3ம் உள்பிராகாரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. 63 சன்னிதானத்தில் 4 அப்புறம் விஸ்வநாதன் விசாலாட்சி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணலாம். அவருக்கும் அதே மாதிரி 63 சன்னதி நிறைவு பெற இடத்துல இருக்கிற காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சேர்த்து 5 லிங்கங்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு சிவராத்திரி பூஜை ஆரம்பமானது. जावत्सन्याय नमः स्रोतस्याय च दीप्याय च नमो ज्येष्ठाय गणेशाय नमः पूर्वजाय च परजाय च नमो मध्यमाय च प्रकल्पाय च नमो जघन्याय च बुद्ध्याय नमः सोऽध्याय च प्रतिशर्याय च नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय शंकरा नीलकण्ठं मानवणे ओम शिवाय शंकरा ஓம் சிவாய சங்கரா காஞ்சியிலே மன்னானாய் ஓம் சிவாய சங்கரா காஞ்சியிலே மன்னானாய் ஓம் சிவாய சங்கரா புரிந்த லிங்கம் அன்பை பொழியும் ஆண்கொண்ட லிங்கம் அன்பை பொழியும் ஆடலில் சிறந்த மருந்தீசலிங்கம் பக்தி கடலின் திருவீசலிங்கம் பக்தி கடலின் ஓம் சிவாய சங்கரா பாடுமணி தந்தருள்வாய் ஓம் சிவாய சங்கரா பாடுமணி தந்தருள்வாய் ஓம் சிவாய சங்கரா. இந்த அம்மையார் திருக்கோவிலில் 63 நாயன்மார்கள் சன்னதியை சுற்றிலும் பிராகாரத்தில் சிறப்பு என்னன்னா 12 திருமுறைகள்லையும் ஒரு பாடலை இங்கே எழுதி வச்சிருக்காங்க. சிவராத்திரியான இன்றைக்கு 12 திருமுறையிலையும் ஒவ்வொரு பாடலையும் நம்ம பார்க்கலாம். ஒரு திருமுறைக்கு ஒரு பாடல் வீதம். முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தருடையது. அதில் முதல் திருமுறையில் ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. கருத்தன் கடவுள் கனல் ஏந்தி ஆடும் நிறுத்தன் சடைமேல் நிரம்பா மதியன் திருத்தமுடையார் திருப்பரியலூரில் விருத்தன் எனத்தகும் வீரட்டத்தானே. திருப்பரியலூர் வீரட்டான சிவபெருமான பாடியிருக்காரு சம்பந்தர். அடுத்ததாக 2ஆம் திருமுறை, அதுவும் திருஞான சம்பந்தரோடது. திருவெண்காடு
இந்த சிவன் கோவில்ல வழிபட்டாக்கா மகப்பேறு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது சிறப்பு. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நினைவு ஆயினவே வரம் பெறுவர். ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தோளுமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய் வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. அந்த முக்குளத்தில் நீராடி வேண்டி வழிபடுவோருக்கு அந்த சிவபெருமான் எல்லா தீவினையும் அகற்றுவார் அப்படிங்கிறது 2ஆம் திருமுறையில் திருவெண்காடுக்கான பாடலை பதிவு பண்ணியிருக்காங்க. இங்க 3வது திருமுறை திருஞான சம்பந்தரோடது திருக்கருக்குடி பதிகத்திலேருந்து ஒரு பாடல் போட்டிருக்காங்க. வேதியன் விடைவுடை விமலன் ஒன்னலர் மூதையில் எரி எழ முனிந்த முக்கண்ணன் காதியல் குழையினன் கருக்குடி அமர் ஆதியை அடிதொழ அல்லலில்லையே. அந்த திருக்கருக்குடி சிவபெருமான வழிபட்டாக்கா திருவடியை வழிபட்டா அல்லல் இல்லை அப்படிங்கிறாரு திருஞான சம்பந்தர். 4வது திருமுறை திருநாவுக்கரசர் 4, 5, 6 அப்பர்னு சொல்லுவோம். அவருடைய தேவார பதிகத்திலேருந்து துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்தோதினாலும் அறநடிக்கு அன்பதாகும் வஞ்சனை பார்ச்சோராக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுதாக்கு வித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே அப்படிங்கிறாரு. திருநனிப்பள்ளி சிவபெருமான் எனக்கு சமணர்களால் கொடுக்கப்பட்ட நஞ்ச அமுதாக்கினாரு அப்படிங்கிறாரு திருநாவுக்கரசர் 4ஆம் திருமுறையில். 5ஆம் திருமுறையில் இதுவும் திருநாவுக்கரசரோடது தான். திருக்குறுந்தொகையில் சொல்றாரு, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் நவீன்றேத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே அப்படின்னு சொல்றாரு. 6ஆம் திருமுறை இங்க ஒரு பதிகம் போட்டிருக்காங்க. போற்றி திருத்தாண்டகம் திருநாவுக்கரசர் அருளியது. அது 8 வரிகள் உள்ளது. அதை இங்க சுருக்கமா போட்டிருக்காங்க. எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி கொல்லார் மழுவாள் படையாய் போற்றி கொல்லும் கூற்று ஒன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி கற்றார் இடும்பை களைவாய் போற்றி வில்லால் வியன் அரணம் எய்தாய் போற்றி வீரட்டம் காதல் விமலா போற்றிங்கிறாரு. 7வது திருமுறை சுந்தரரோடது. திருவாரூர் சுந்தரர் நமக்கு தெரியும். அவர் ஆரூரானோட புகழதான் சொல்றாரு. அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரியா தென் திருவாரூர் புக்கு எந்தை பிரானாரை என்று கொள் எய்துவதே அப்படிங்கிறாரு. 8வது திருமுறை திருவாசகம். மாணிக்கவாசகரோட திருவாசகத்துல 31வது பதிகமான கண்டபத்திலேந்து கல்லாத புல்லறிவீர் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண என்றன் பசு பாசம் அறுத்தானை எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தே கண்டேனே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். 9வது திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. அது சேர்ந்த தொகுப்பு. அதிலிருந்து ஒரு பாடலை இங்க மிகவும் சிறப்பாக எழுதி வச்சிருக்காங்க. அல்லியம் பூம்பழனத்து ஆமூர் நாவுக்கரசை செல்ல நெறிவகுத்த சேவகனே தென்தில்லை கொல்லை விடையேறி கூத்தாடு அரங்கா செல்வம் நிறைந்த சிற்றம்பலமே சேர்ந்தனையே அப்படிங்கிறாரு. அடுத்தது 10வது திருமுறை திருமூலருடைய திருமந்திரம். அதுல அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அந்த திருமந்திரத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. 11வது திருமுறை இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய காரைக்கால் புனிதவதி அம்மையார், காரைக்கால் அம்மையாருடைய அற்புத திருவந்தாதியிலேந்து அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரிசுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன். அடுத்தது பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவோம் இல்லையா, சேக்கிழார் அருளியது. திருச்சிற்றம்பலவனாலேயே அடியெடுத்து கொடுக்கப்பட்ட இந்த உலகலாம்ங்கிற வார்த்தை ஆரம்பமாகவும் இருக்கும் முடிவாகவும் இருக்கும். பெரிய புராணத்துக்கு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர் மலி வேணியன்
அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படிங்கிற முதல் பாடலும், என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் அப்படின்னு 12 திருமுறை பாடல்களையும் இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. சிவராத்திரி ஆகிய இந்த நன்னாளில் நம்ம 12 திருமுறையில ஒரு பாடலையாவது படித்து பார்க்கும் பாக்கியம் பெற்றோம். புனிதவதி அம்மையார் மன்றத்துல இந்த திருக்கோவில்ல நடந்த பஞ்சலிங்க அபிஷேகத்தையும் சிறப்பா தரிசனம் செஞ்சோம். ஓம் நமச்சிவாய. ஸ்ரீராம ஜெயம்.